ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ரொமான்டிக் மூவி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அதுல ஹீரோ டாக்டர் சீட்ல உட்காந்துருப்பான். அப்ப இதை பார்த்த ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள நம்மளோட பிரச்சனையை சொல்றதுக்காக ஃபீமேல் டாக்டர் தானே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க என்னடானா மேல் டாக்டர் உட்காந்துருக்காங்களே. இவங்க கிட்ட நம்ம அப்பப்போ ஹார்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கும். ஆனா ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஹீரோயினை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா ஒருத்தி, அவளைதான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால ஹீரோயினையுமே ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஹீரோயினுக்குன்னு ஒரு சில உணர்ச்சியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை கட்டுப்படுத்த முடியாம கொஞ்சம் அவளுக்கு அவளே மாஸ்டர் பேட்லாம் பண்ணியிருப்பா போல இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் உடம்புல டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஃபீமேல் டாக்டர் கிட்ட தானே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், மேல் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவ்வளவு நேரம் குனிஞ்சு ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை திரும்பி பாக்குறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே மொத்தமா பிளாட் ஆகிடுறா. ஏன்னா இப்ப ஏற்கனவே ஹைப்ல தான் இருப்பா. ஹீரோவை பார்த்த உடனே இன்னுமே ஹைப் ஆகிடுறா. பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. இப்போ ஹீரோ நான் ஜஸ்ட் உங்களை செக் பண்ண தானே போறேன், இதுல என்ன மேல் ஃபீமேல் இருக்கு, நீங்க போய் பெட்ல படுங்க, நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயின் தயங்கிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அவளோட பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படுத்துடுறா. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்பவே கூச்சமா இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ காலெல்லாம் ஒழுங்கா வைங்க, அப்பதான் நான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு புரியல. அவளோட ஹார்மோன்லாம் ரொம்பவே பீக்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்ச பிறகு உங்களோட ஹார்மோன்லாம் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தோணி இருக்கு. இது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அப்பப்போ உங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒண்ணா இருங்க. அது மட்டும் இல்லாம நான் கொடுக்குற இந்த டேப்லெட்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறான். ஹீரோயின் அதை வாங்கின உடனே அங்கிருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோ கிட்ட என்னோட இடத்துல நீ என்ன பண்ற, என்னை பாக்குறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்களே, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நானே அவங்கள பார்த்து அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. நான் கைனகாலஜிஸ்ட் டாக்டரா இருக்கேன், என்னோட சீட்ல உட்காந்துட்டு நீ என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இங்க பாரு, இதெல்லாமே என்னோட பிசினஸ் கீழே தான் வருது, என்னோட பிசினஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நான் தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ முன்னாடி டாக்டருக்கு தான் படிச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாம் கத்துட்டு இப்போ ஒரு கம்பெனில சிஓவா இருக்கிறான். இப்ப சும்மா டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஃபுல்லாவே ஹீரோவோட ஞாபகம் தான். ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நினைச்சு பார்த்துட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட கார் அங்க வருது. வாங்கல, நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ நீங்க என்னோட பேஷண்ட் தானே, சோ அதனால ஏறுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க என்ன பிக்கப் பண்றதுக்காக, அதனால நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறதே திருப்பி ஞாபகம் வருது போல இருக்கு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அதுல இவளோட ஹஸ்பண்ட் குளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் அவளோட மனசுல எத்தனை நாள் தான் இப்படியே தள்ளி போட்டுட்டே இருக்கிறது, இன்னைக்கு நைட்டு அவனை எப்படியாவது மயக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப ஹஸ்பண்ட் உள்ள வந்த உடனேயே இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படின்னு கொடுக்கும்போது இவன் இல்ல வேண்டாம், எனக்கு ரொம்பவே முதுகு வலிக்குது, ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பெட்டுக்கு போய் உட்காந்துடுறான். பட் இருந்தாலும் ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹஸ்பண்ட் உட்கார்ந்துருக்கிற அதே பெட்ல உட்காரலான்னு போகும்போது இது அவளோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாரு, இன்னைக்கு நைட் நான் உன் மேல கை வைப்பேன்லாம் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத, நம்ம 2 பேரும் இனிமே தனித்தனி ரூம்ல தான் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இனிமே என்னோட பர்மிஷன் இல்லாம என்னோட ரூமுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இவனை பார்க்கும்போது உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற பெட் கிட்ட உட்காந்துட்டு ஏற்கனவே என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாம
இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் என்னடான்னா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன சுத்தமா தொடக்கூட விட மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்படி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ குடுத்த டேப்லெட் ஞாபகத்துல வருது. அதையும் இவ தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போட்டுடுறா. அதுக்கப்புறத்துல இருந்து தான் கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டோட ரூம கிராஸ் பண்ணி போகும்போது, "கீகி இங்க பாரு, நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஹஸ்பண்ட் வந்து தங்கச்சி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள, "அப்படின்னா இவனுக்கு என்னோட தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு. என்ன வந்து பிடிக்கல. என்னோட வீட்ல இவன் வந்து கொஞ்சம் நல்லா டவுரி தரான் அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட அம்மாக்கு என்ன பத்தி சுத்தமா கவலையே கிடையாது. என்னோட புருஷன் என்ன வெறும் செகண்ட் சாய்ஸா மட்டும் தான் பார்க்குறான். இதை இவன்கிட்ட இருந்து நான் சுத்தமாவே எதிர்பார்க்கல. நான் இந்த மாதிரி எப்பவுமே செகண்டா தான் இருக்க போறேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது வேகமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட ஆஃபீஸுக்கு புது சிஇஓ வரப்போறாங்களாம். அந்த சிஇஓ வந்து ஏற்கனவே டாக்டருக்கு படிச்சாங்களாம். அதுக்கப்புறம் திருப்பியும் பிசினஸ் கத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து சிஇஓ வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு இத தவிர வேற நெறைய வேலை இருக்கு. நான் அத பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஃப்ரெண்டு வந்து விட மாட்டேங்கிறா. அங்கேயே புடிச்சு நிக்க வச்சுடுறா. அப்ப அங்க பாத்தியா, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட புது சிஇஓவ இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீயும் கொஞ்சம் அவர இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி மேக்கப் போடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஐயோ! அந்த டாக்டர் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயின் அங்க நிக்கிறத நோட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோக்கு விஷ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அந்த அதிர்ச்சியில இருந்து வெளிய வரவே இல்ல. அவ அப்படியே பச்சை கண்ணு வாங்காம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, "உன்னோட பேர் என்ன? நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற?" அப்படிங்கிறத மட்டும் விசாரிச்சுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ வந்து சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான்னு, அந்த ஹாஸ்பிட்டல பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு, "நம்மளும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அப்படின்னா கன்ஃபார்மா அந்த ஆளும் இந்த ஆளும் ஒண்ணுதான்" அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து மேனேஜர் வேற உள்ள வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, நம்மளோட புது பாஸ் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒழுங்கா அவங்க கிட்ட போய் நல்லபடியா நடந்துக்கோ. இல்ல அப்படின்னா நான் வந்து உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா. இப்ப திருப்பி ஹீரோயினுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் நடந்ததோ அதுதான் ஞாபகத்துல வருது. இப்ப ஹீரோயின நல்லா பார்த்துட்டு, "இவ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா. நான் இத முன்னாடியே நோட் பண்ணாம விட்டுட்டேனே" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நீ என்ன இங்க பார்த்ததுல எதுவும் ஷாக் ஆயிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அப்படிலாம் எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அது மட்டும் இல்லாம, "இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பாஸ், நான் உங்களோட எம்ப்ளாயி. ஸோ அதனால இதுல ஷாக் ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நான் உனக்கு மெடிசின் எழுதி குடுத்தேனே, அது வந்து உனக்கு ஒர்க் ஆச்சா? உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "உனக்கு உன்னோட டிசீஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன மறக்காம கூப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு வந்து இது டபுள் மீனிங்கா கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து எப்பவுமே ஹார்ட்டா தானே ஃபீல் பண்ணுவா. ஸோ அதனால ஹார்ட்டா இருக்கும்போது இவன கூப்பிட சொல்லி இவன் கேட்கறானா, இல்லன்னா மெடிசின் எடுத்துக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படின்னு கேட்கறானா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மைண்ட்ல 2 விதமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பொத்தாம் பொதுவா சரி அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின ஸ்டாப் பண்ணிட்டு, "நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா?" அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறான். இப்ப இதுக்கு ஹீரோயின் என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியாம, "இங்க பாருங்க, நான் வந்து இங்க ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயியா தான் வேலை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "இவ்வளவுதான் பிரச்சனையா? அப்படின்னா சரி, நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "இதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணல. எனக்கு பழக்கம் இல்ல" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு, "இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லன்னா என்ன? இப்ப நான் உனக்கு ப்ரமோஷன் குடுத்துருக்கேன். ஸோ அதனால அதுக்கான ஒர்க் எல்லாம் நீ கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு வந்து நீ நார்மலா எம்ப்ளாயியா இரு. நாளையில இருந்து நீ என்னோட அசிஸ்டன்ட்டா வா" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்து அவளோட மனசுக்குள்ள, "இப்படி அசிஸ்டன்ட்டா இருக்க கூப்பிடுறது எனக்கு என்னமோ டேட்டிங்க்கு கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது" அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அவளோட ஒர்க் பிளேஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த மேனேஜர் வேற வாய வச்சுட்டு சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். "இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்ன வந்து நான் இந்த இடத்துல இருந்து ஃபயர் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து ரொம்பவே கோவமா, "நீ என்ன ஃபயர் பண்றது? இப்ப நான் வந்து உன்ன ஃபயர் பண்றேன். நான் இந்த கம்பெனிய விட்டு போக போறேன்" அப்படின்னு சொல்லிடுறா.
அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்த பிறகு அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றா. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் வந்துட்டு, யாரும்மா நீ அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, இத்தனை வருஷம் ஆச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி, ஆனா அவன் என்னோட நம்பரை கூட சேவ் பண்ணாம வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு, இல்ல நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி இவன் சொல்லும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா. இவன் என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே கடுப்போட போய் படுத்து தூங்குறா. ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரியும் கிஸ் பண்ற மாதிரியும் கனவு வருது. இந்த கனவை கண்ட உடனே ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறா. நம்மளோட பயணம் எதை நோக்கி போறதுன்னே தெரியலையே, கனவுல கூட அவன் தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு போகும்போது ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து, நான் தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேனே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரிப்ளை பண்ணாமயே விட்டுடுறா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனுக்கு திருப்பியும் ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவ ரொம்பவே ஏக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து வேற ஹீரோ கால் பண்ணிடுறான். அதை ஹீரோயின் கட் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணா அது வந்து அட்டன் ஆகிடுது. இப்ப ஹீரோயின் போடுற முனங்கல் சத்தம் ஹீரோவோட காதுக்கு கேட்டுது. அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போதுதான் ஹீரோயின் வந்து போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ லைன்ல இருக்கான். இதை பார்த்து ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோ வந்துட்டு, நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு கூப்பிட்டேனே எதுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து, நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்துட்டு, நீ ரிசைன் பண்ணிட்டு போறதா இருந்தா தாராளமா போ. ஆனா நீ போறதுக்கு முன்னாடி உன்னோட 2 வருஷ சேலரிய எனக்கு நீ குடுக்கணும். அப்பதான் நீ கம்பெனில இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இது பாருங்க, கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, அவ்வளவுதானே, இதுக்கு நான் உனக்கு ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிளம்பி வர சொல்றான். ஹீரோனுக்கா என்னமெல்லாம் எங்கெங்கேயோ போகுது. அவளோட கோட்டை வந்து இழுத்து மூடிக்கிறா. இவன் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை சொல்லியிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்குமே போறா. அப்ப அந்த மேனேஜர் வந்து, நீங்க அசிஸ்டண்டா ப்ரொமோஷன் ஆகிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பதிலுக்கு ஹீரோயின் சும்மா இல்லாம, நீங்களும் தான் இந்த கம்பெனில ரொம்ப நாளா வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இதனால மேனேஜரும் கடுப்பாகி அங்க இருந்து கத்திட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, வர வர என்னோட நோயோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போய்கிட்டு இருக்கு, நான் சீக்கிரமாவே போய் பாஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா. ஆனா ஹீரோ வந்துட்டு நோயோட பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுவான்னு பார்த்தா, என்னோட ரூம் வந்து கிளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆபீஸ்லயே வந்து பிரைவேட்டா ரூம் வச்சுப்பான் போல இருக்கு. அந்த ரூமை கிளீன் பண்ண சொல்றான். இதை கேட்ட ஹீரோனுக்கு கடுப்பாகுது. அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங்கும் எனக்கும் எந்த விதமான டிஃபரெண்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, நான் எந்த ஹவுஸ் கீப்பிங்குக்கும் மாசம் 50,000 சம்பளம் குடுக்கறது இல்ல, உனக்கு தான் குடுக்குறேன். சோ அதனால நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் சரி நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ரூம்குள்ள போய் பார்த்தா ரூம் ஏற்கனவே கிளீனா தான் இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, இந்த ரூம் ஏற்கனவே கிளீனா தானே இருக்கு, இதுல கிளீன் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத்த தண்ணியில நனைச்சு அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் தொடச்சிக்கிட்டு இருக்கா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ ஹீரோவோட பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட கைக்கு ஹீரோவோட இன்னர் வந்து மாட்டிக்குது. இந்த ஹீரோயின் பார்த்துட்டு சும்மா வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை அவ கையில எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு, அம்மாடியோ இந்த ஜட்டியே வந்து இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் எல்லாம் ஃபுல்லா பேட் திங்காவே வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்டியை கையில எடுத்துட்டு எங்கேயோ போறதுக்கு ட்ரை பண்றா. அப்போன்னு பார்த்து அவளோட ஹார்மோன் வேற ஹைப்ல போயிடுதா. அதனால ஹீரோயின் ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து யாரோ உள்ள வர மாதிரி வேற இவளுக்கு தெரியுது. இவளுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல அந்த ஜட்டியை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முதுகுக்கு பின்னாடி அந்த ஜட்டியை ஒளிச்சு வச்சுக்கிறா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வேற உள்ள வந்துடுறானா. ஹீரோயின் வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன திருப்பியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ நம்ம கிட்ட மட்டும் இந்த ஜட்டி இருக்கிறத பார்த்துட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ, இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து மேல மேல ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்டியை தூக்கிட்டே வெளியே ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று அந்த ஜட்டியை ஊத்து பாத்துக்கிட்டு இருப்பா. இது மட்டும் ஹீரோவோட கண்ணுல பட்டுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போன்னு பார்த்து ஹீரோவோட இன்னொரு செக்ரட்டரி வேற அங்க வந்துடுறான். நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ரூமை கிளீன் பண்றதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட இவன் ரொம்பவே ஆச்சரியமாகி போயிட்டு, பரவாயில்ல, ஹீரோக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க தான் அந்த ரூம்குள்ள போக முடியும். அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானவங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சமாளிச்சு அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்ட பிறகு ஃப்ரெண்டு வந்து கால் பண்றா. உனக்கு தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல்ல, நம்ம வந்து பாருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நைட் பாரை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஃப்ரெண்டு வந்துட்டு, "எனக்கு உன்ன நெனச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு. சீக்கிரமாவே நீ வந்து ப்ரமோஷன் ஆயிட்ட" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டும், ஹீரோயினோட தங்கச்சியும் கிட்டத்தட்ட கிஸ் பண்ற மாதிரி, அதாவது ஒரு கேம்ல கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போய்க்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட போட்டு குடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "கிளி மாதிரி நீ இருக்கும்போது, குரங்கு மாதிரி அவள போய் கிஸ் பண்றதுக்கு கிட்ட போறான் பாரு. இவன நான் இப்ப என்ன பண்ண போறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட ஃபோன்ல ஹஸ்பண்டையும் தங்கச்சியும் சேர்த்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஃபைட் பண்றதுக்கே போறா. ஆதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஹஸ்பண்ட் கிட்ட போனவ அவ கையில இருக்கிற பாட்டிலாலேயே மண்டையில அடிச்சு விட்டுட்டு, "நீ வந்து நான் இருக்கும்போதே என்னோட தங்கச்சி கூட சேர்ந்துட்டு என்ன சீட் பண்றியா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, தங்கச்சி வந்து, "நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. இது ஜஸ்ட் கேம் தானே. இதுக்கு எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அக்காவையே வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினுமே, "இதுக்கு மேல 2 பேரும் என்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கறா, "நான் சொன்ன உடனே அதுக்கு சீக்கிரமா ரியாக்ட் ஆகாம கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் ஆனியே. உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு ஹீரோயின், "எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் டைவர்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எதிரான ஆதாரம் எனக்கு வேணும்ல. சோ அதனால தான் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோக்கு அவனோட செக்ரட்டரி கால் பண்ணிட்டு, "நீங்க ஹீரோயின பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, நான் வந்து விசாரிச்சுட்டேன். ஹீரோயினுக்கு வந்து அவளோட குடும்பத்துல அவள யாருமே வந்து மதிக்கிறதில்ல. அவளோட தங்கச்சிய தான் வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். அப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஹீரோயினும், ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இடையில எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அதனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன நடந்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். இந்த ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினோட அந்த தங்கச்சிக்கும் இடையில கல்யாணம் நடக்க போகுது. சோ இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி, "நான் நாளைக்கு உன்ன மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆபீஸ்ல இருக்கிற லிஃப்ட்ல ஏறுவான். அதே நேரம்னு பார்த்து ஹீரோயினுமே அதே லிஃப்ட்ல ஏறுறா. ஏறுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சிஇஓ போறதுக்கான லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வரா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "என்னன்னு நீ அவாய்ட் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. லிஃப்ட் மேல போற கொஞ்ச நேரம் கேப்புக்குள்ள ஹீரோனுக்கு திருப்பியும் கனவுல கண்ட அந்த கிஸ்ஸிங் சீனே வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஃப்ளோரும் வந்துடுது. இவளும் இறங்கிடுறா. இப்ப ஹீரோ மேல தெரியாத்தனமா மோதிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "என்னோட டேபிளுக்கு காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினோட மனசுக்குள்ள, "இந்த காஃபியும் நான் தான் எடுத்துட்டு வரணுமா? வேற வழி இல்ல. எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதுல இவளோட ஹஸ்பண்டும், தங்கச்சியும் கிஸ் பண்ணிட்டு இருந்தத சோசியல் மீடியால போட்டு விட்டுருப்பா போல இருக்கு. அது இப்ப தீயா வந்து பரவிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவ மீட் பண்றதுக்காக ஃப்ரெண்டு வந்திருப்பான். "இப்ப என்ன விஷயத்துக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "உனக்கு ஃபூ குடும்பத்துல இருக்கிற சென்ன பத்தி தெரியுமா?" அப்படின்ட்டு கேட்குறான். இதுல சென் அப்படிங்கிறது யாருன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்டு. இப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஆமா, எனக்கு அவன பத்தி நல்லாவே தெரியும். அவன் வந்து நெறைய பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்கான். அவன் வந்து இல்லீகலா பொறந்த பையன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வேற காஃபி எடுத்துட்டு வராளா, இத இந்த ஃப்ரெண்டு வந்து நோட் பண்ணிட்டு, "இந்த பொண்ணு என்ன இவன்கிட்ட இவ்ளோ உரிமையா வந்து பழகிட்டு இருக்கு. ஒருவேளை 2 பேரும் லவ்ல இருக்காங்களோ?" அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு நெனைக்கிறான். ஹீரோயினுக்கு மட்டும் தான் நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிறது நம்மளோட பிரதர் இன் லா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஆனா ஃப்ரெண்டுக்கு வந்து இது நம்மளோட சிஸ்டர் இன் லா அப்படிங்கிறது தெரியல. அதனால இவங்க 2 பேரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்து அதுக்கு கூட விட மாட்டேங்கிறான். "நான் தான் உன்கிட்ட பேச வேண்டிய விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டேன்ல. இதுக்கு மேல உனக்கு என்கிட்ட பேச வேண்டியது எதுவும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். எல்லா விஷயமும் முடிஞ்சுது அப்படின்னா, நீ இங்கருந்து கிளம்பலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். என் ஃப்ரெண்டு வந்து சிரிச்சுக்கிட்டே, "அப்படின்னா சரி, நான் உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசலாம்ல" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "இது ஒர்க் பண்ற டைமு. இந்த டைம்லலாம் என்னோட ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கு பதிலா வேற ஒரு காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு வேற வெட்கப்பட்டுக்கிட்டே ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, போற போக்க பார்த்தா, "உன்னோட அசிஸ்டன்ட் மேல நான் லவ்ல விழுந்துருவேன் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ, "நீ அந்த அளவுக்குலாம் கனவு காணாத. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது, இவன் அப்படியே ஷாக்ல, "என்னது, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ வந்து, "நீ இவ்ளோ ஷாக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்கும் தானே கல்யாணம் ஆகப் போகுது" அப்படின்னு கேட்கறான். ஃப்ரெண்டுக்கு இத கேட்டதும் ரொம்பவே சோகமாயிடுது. பட் இருந்தாலும் பரவால்ல. அவ தான் கிடைக்கல. அவ போட்ட காஃபியாவது நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட, "உனக்கு இந்த காஃபி வேணாம்ல. இந்த காஃபிய நான் எடுத்துக்கவா?" அப்படின்னு கேட்கறான். ஹீரோ சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவன் காஃபி எடுத்து வாயில வச்சிடுறான்.
காஃபில சுகர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால அவன் வாயில இருக்கிறத அப்படியே துப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு மூட்டை ஜீனிய அப்படியே உள்ள கொட்டியிருப்பா போல இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இது நம்மால போட்ட காஃபியாச்சே. நம்ம வந்து இத வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா எடுத்து குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு வந்து டைவர்ஸ் எப்படிலாம் வாங்கலாம்? எந்த லாயர வந்து பிரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு நம்ம காஃபில அதிகமா சுகர் போட்டுட்டோம் அப்படிங்கிறதே ஞாபகம் வருது. அதனால ஹீரோக்கு வேற ஒரு காஃபிய வேகமா ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போய் குடுக்குறா. அப்ப ஃப்ரெண்டு வந்து இருக்கானா போயிட்டானா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இத ஹீரோ நோட் பண்ணிட்டு, "நீ வந்து அவன தேடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஃபியான்சி இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நாளைக்கு நைட் ஒரு முக்கியமான டின்னர் இருக்கு. அந்த டின்னருக்கு ரொம்பவே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபோன்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல ஹீரோயினோட ஹஸ்பண்டும், ஹீரோயினோட சிஸ்டரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா இவளோட புருஷன் வந்து இவள சீட் பண்றான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இடையில பூடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது இந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஊரெல்லாம் நம்மள பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து இதெல்லாம் கண்டுக்காம, நான் வந்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்டுக்கு வேற வந்த பொண்டாட்டி நம்ம கூட கோபமா சண்டை போட்டா கூட பரவாயில்ல. இப்படி அமைதியா போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மேல மேல பயமா இருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணி பார்க்கறான். இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் கீழ இறங்கி வரவே இல்ல. இவனுக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால ஹீரோயினோட ரூமுக்கு போய் சமைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவன் வந்து எனக்கும் சேர்த்து தானே ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்கு உனக்கு ஆர்டர் பண்ணணும்? நான் எனக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் பத்தாதுன்னு, இனிமே உன்னோட வேலையெல்லாம் நீ தான் பண்ணிக்கணும். உன்னோட துணியெல்லாம் நீ தான் துவைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு வந்து கடுப்பாயிடுது. இவ்வளவு நாள் நீ தானே பண்ணிக்கிட்டு இருந்த. ஏன் இப்ப பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, நீயும் நானும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரே ரூம்லயாவது இருந்தோம். ஆனா இப்போ தனித்தனி ரூம்ல இருக்கோம். நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஏன்னா நீ தானே என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, நான் வந்து உன்னோட ஒய்ஃப் தானே. நான் ஒண்ணும் உனக்கு ஆயாம்மா கிடையாது. உனக்கு வேணுங்கிற எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரா. ஹீரோ கிட்ட சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல. சரி நான் வந்து உன்னை கவுன் தானே போட்டுட்டு வர சொன்னேன். ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு என்னோட ட்ரெஸ் வந்து வரும்போது கசங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேக்ல நான் வச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்ப இதை சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ரூம் வேணும். எனக்கு ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்கறா. உடனே ஹீரோவும் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு ஜிப் வந்து போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் போட்டுக்கிட்டே இருக்காளா. இது வெளியே இருக்கிற ஹீரோக்கு வந்து கேட்டுருது. இவன் வந்துட்டு என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஜிப் போட முடியல அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து போய் ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து அப்பவே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அவன் அங்கேயும் இங்கேயும் நெளிஞ்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்டடியா நில்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டச் பண்ணி அதுக்கப்புறம் ஜிப்ப வந்து போட்டு விடுறான். ஹீரோயின் இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ டின்னருக்கு கூட்டிட்டு போயிடுறா. அப்ப அங்க எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பொண்ண கூப்பிட்டுட்டு, "இதுதாம்மா சிஇஓ இவங்கள நல்லா கவனிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்து தொட்டு தொட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. என்னை இப்படி டச் பண்ணி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு மைசோபோபியா இருக்கு. அதாவது என்னை யாரும் டச் பண்ணா எனக்கு பிடிக்காது. அதே நேரம் நானும் யாரையும் டச் பண்ண மாட்டேன் அப்படின்ற மீனிங்ல சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அப்படின்னா ஜிப் போட்டு விடும்போது, எதுக்காக ஹீரோ வந்து நம்மள டச் பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இதே குழப்பத்தோட வெளிய நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க தங்கச்சி இருக்கிறத வந்து நோட் பண்ணிடுறா. இப்ப தங்கச்சியும் புருஷனும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி நான் என்னோட பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து என்னோட புருஷன டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு இத கேட்டு சிரிப்பு தான் வருது. இன்னைக்கு வின்னுனா நீ வின் பண்ண மாதிரி உனக்கு தெரியலாம். ஆனா பின்னாடி தாண்டி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து இவள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க போய் உட்கார்ந்த பிறகு ஹீரோவையும் ஹீரோயினையும் பாட்டு பாட சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் மேல மைல்டா டவுட் வருது. இவ உண்மையாவே இவளோட ஹஸ்பண்ட நினைச்சு இந்த பாட்ட பாடுறாளா? இல்லன்னா வேற யாரையாவது நினைச்சு பாட்டு பாடுறாளா? அப்படின்ற மாதிரி ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட மைக் குடுக்கும்போது, "இல்ல நான் வந்து பாடல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின ஹீரோயினோட வீட்டுக்கு டிராப் பண்றதுக்காக வந்திருப்பான். ஹீரோனும் வந்து இறங்கி போகலான்னு ட்ரை பண்ணும்போது, ஹீரோ வந்து ஹீரோயின ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ என்னோட ஜட்டிய எடுத்துட்டு போனல்ல, அந்த ஜட்டிய ஒழுங்கா துவைச்சு திருப்பியும் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட பக்கத்துல இருக்கிற டிரைவருக்கு தூக்கி வாரி போடுது. ஆகா! இவங்களுக்குள்ள என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து தயங்கிக்கிட்டே, "சரி நான் இந்த கவுன வாஷ் பண்றதுக்காக வெளிய குடுப்பேன். ஸோ அப்போ உங்களோட இன்னர்வேரையும் நான் சேர்த்து குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு, "என்னோட ஜட்டிய துவைக்கிறதுக்கு வெளிய எங்கேயும் குடுக்கக்கூடாது. உன்னோட கையால நீயே துவைச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்ச ஜட்டிய வெளிய எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டு வந்து கால் பண்றா. "இன்னைக்கு என்ன நீயும் பாஸும் சேர்ந்து டின்னருக்கு போனீங்களாமே? பாஸ் வந்து எல்லார் கூடயும் இப்படி டின்னருக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது. உன் கூட மட்டும் போறாங்க அப்படின்னா, உனக்கும் அவருக்கும் இடையில ஏதோ இருக்குது. நீ பெசாட்டி அவர கொக்கி போட்டு தூக்கிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "நான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வெட்டிங் ரிங்க பார்க்குறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, கீழ வந்து "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. இவளும் வந்து பதறி அடிச்சுட்டு, அவ கையில இருக்கிற ஜட்டிய திருப்பியும் கபோர்டுக்குள்ளேயே ஒளிச்சு போட்டுட்டு, கீழ இறங்கி வந்து பார்க்குறா. பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. கால் தடுமாறி கீழ விழுந்திருக்கான். இப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து நிக்கிறா. ஆனா ஹஸ்பண்டோட கண்ணுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து கீகி மாதிரி தெரியுது. அதனால "செல்லம் வந்துட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். இது ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. "நான் யாரு அப்படிங்கிறத ஒழுங்கா உன்னோட கண்ண தொறந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்திலேயே அற விட்டுடுறா. அதுல அவன் கீழ போய் விழுந்துடுறானா, அப்போ கூட திருப்பியும் "கீகி நீ எங்க போன? கீகி கீகி" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியோட பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் வந்து அவனோட ஷூவ கழட்டி அவனோட கையிலேயே குடுத்துட்டு, "உனக்கு கீகி தானே வேணும்? இந்தா இருக்கா பாரு கீகி" அப்படின்னு சொல்லிடுறா. இத இவனும் உண்மைன்னு நம்பிட்டு அந்த ஷூ கூடயே நைட்டெல்லாம் குடும்பம் நடத்தி அப்படியே படுத்து தூங்கிடுறான். காலையில விடிஞ்ச பிறகு தான் தலக்க மாட்டுல ஷூ இருக்கிறத பார்த்துட்டு, அத தள்ளி போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான். "லாஸ்ட் நைட் என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் வந்து, "நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் நடக்கல. ஏன்னா நேத்து நைட் நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கம்முனு இங்கேயே வந்து படுத்துட்ட. நீ என்கிட்ட தப்பாலாம் எதுவும் நடந்துக்கல" அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவனுக்கு வந்து உயிரே வருது. அதுக்கப்புறம் "சரி நீ திருப்பி அந்த ஷூ கூடயே குடும்பம் நடத்து. எனக்கு வந்து ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுவான்னு பார்த்தா, அங்க இருக்கிற கீபோர்ட்ல ஹஸ்பண்ட வந்து திட்டி திட்டி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட ஓல்ட் அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங் போடுறாங்க. அதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஹீரோ வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட பேர சொல்லும்போது, ஹீரோயின் வந்து சடனா திரும்பி பார்க்குறா. அப்ப ஹீரோவோட அழக பார்த்துட்டு திருப்பியும் அவ வந்து ஹைப் ஆக ஆரம்பிச்சுடுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு, "போதும் மித்ததெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போக சொல்லிடுறான். அப்ப ஹீரோயின் தான் அங்கருந்து கடைசியா எந்திரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்ப ஹீரோயின மட்டும் ஸ்டாப் பண்றான். அப்ப ஹீரோயின் வந்து அவளோட மனசுக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. இதுல இவன் வேற எதுக்கு ஸ்டாப் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நெருங்கிட்டு, "உனக்கு வந்து ஒரு மென் வேணுமா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோயின் இத சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அத போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கெளம்புறா. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். அவள கைய புடிச்சு இழுத்து அங்க இருக்கிற டேபிள் மேல சாய்ச்சுட்டு, "உன்னோட பாடி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாட்டா தெரியுது. ஒழுங்கா நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து "அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ, "வேண்டாம் அப்படின்னா உன்னோட உன்னோட ஃபேஸ் எல்லாம் எதுக்கு ரெட்டா மாறுது?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேல ஹீரோயினாலயும் முடியல. "நான் இந்த மாதிரி பண்றதுக்கு சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பழைய அசிஸ்டன்ட் வேற உள்ள வந்துடுறானா, ஹீரோக்கு இத பார்த்து கடுப்பாயிடுது. "உன்ன யார்றா உள்ள கூப்பிட்டா? வெளிய போ" அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஞாபகம் வருது. அவளும் வந்து பயந்தடிச்சு வெளிய ஓடிடுறா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு, "இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்த அப்படின்னா, நீயும் அவனும் கிஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன காரியம் பண்ண பார்த்த நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளே வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டர போய் மீட் பண்ணதா சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழசெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஃப்ரெண்டு வந்து, "ஆமா இப்ப அதுக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவ தான் வந்து டாக்டரா மீட் பண்ணேன். அவன் தான் வந்து எனக்கு செக் பண்ணான்" அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டுக்கு இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "இந்த ஒரு விஷயத்தால தான் எனக்கு வந்து நம்மளோட பாஸ பார்க்கறதுக்கே ரொம்பவே சங்கடமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டு வந்து, "பாஸ் வந்து மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிறதில்ல. அவரு உனக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. ஸோ அதனால அவர நீ கரெக்ட் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றா.
இப்ப அம்மா வேற கால் பண்ணி நாளைக்கு என்ன பார்க்கறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக போறா. அப்ப அம்மா வந்து தங்கச்சியோட கல்யாணத்துக்காக ஒரு ஜெயில் பிரேஸ்லெட் வாங்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அத ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு, "இத நான் உன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு அவளுக்கு குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து, "இது எதுக்கு அவகிட்ட குடுத்துட்டு இருக்கீங்க? இத நீங்களே வச்சுக்க வேண்டியதானே?" அப்படின்னு கேட்கும்போது அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருது. "இங்க பாரு, அவங்க வந்து உன்னோட தங்கச்சிக்கு நிறைய டவுரி குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது செய்யணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு இத கேட்டதும் கோவம் வருது. ஏன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. அதுல வேற ஒரு ஒய்ஃப்க்கு பொறந்தது தான் வந்து அந்த தங்கச்சி போல இருக்கு. இந்த ஒய்ஃப்க்கு பொறந்தது தான் நம்மளோட ஹீரோயின். இப்ப ஹீரோயின் வந்துட்டு, "நான் தான் நல்லா பார்த்தா உங்களோட பயாலஜிக்கல் பொண்ணு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அவள பத்தியே தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்றா. ஹீரோயின், "அவ இப்ப பெரிய குடும்பத்துக்கு மருமகளா போறதுனால அவள வந்து மதிக்கிறீங்க. ஆனா நான் வந்து அப்படி இல்ல அப்படிங்கிறதுனால தானே என்ன நீங்க இப்படி பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது மழை பெய்யற மாதிரி இருக்கு. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட கார் அங்க வந்து நிக்குது. ஹீரோயின் வந்துட்டு, "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, "அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல காருக்குள்ள ஏறு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின காருக்குள்ள ஏத்திடுறான். ஹீரோயினோட வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போதே பாதி வழியில கார் அப்படியே நின்றுது. இதனால ஹீரோ கீழ இறங்கி செக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப மழை வேற நல்லா பெஞ்சுகிட்டு இருக்குமா, அதனால ஹீரோயின் வந்து ஹீரோ நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடை எடுத்துட்டு போறா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ஏறு. நானே வந்து இது தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின உள்ள உட்கார வச்சுட்டு அவன் எல்லா ஒர்க்கையுமே பண்ணி முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்த பிறகு ஹீரோயின் வந்துட்டு, "நீங்க ரொம்பவே நனைஞ்சு போயிருக்கீங்க. இத வச்சு துடைச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கோ ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் "ஹச்" அப்படின்னு சொல்லிட்டு தும்மிடுறாளா. உடனே ஹீரோ வந்து டிக்கில வந்து ட்ரெஸ் வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுத்து, "இத மாத்திக்க" அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயங்குறாளா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நானும் கூட இங்க தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இத கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஹீரோ வந்துட்டு, "ஏன் நான் இங்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, நீ வந்து என்ன பார்த்துருவியா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து, "சாச்சா அப்படிலாம் இல்ல. நான் பார்க்க மாட்டேன், அந்த பக்கமா திரும்பிக்கிறேன். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஹீரோயின் கிட்ட, "இத வந்து நீ மாத்திக்கோ" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் தயங்குறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டிருக்கிற பெல்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அது வரமாட்டேங்குது. ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறா. அப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்த உடனேயே, "இவ பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா" அப்படின்னு சொல்லி லைட்டா ஹீரோயின சைட் அடிக்கிறான். அப்ப ஹீரோயின், "நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணுமா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, "சரி, நம்ம வந்து டாபிக்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உன்னோட புருஷன் மேல நிறையவே தப்பு இருக்கு. அதனால அவன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என் கூட இருக்கியா?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஹீரோயின் ஆன்சர் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து ஹீரோயின ரொம்பவே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் வந்து கிஸ் பண்றா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவ ஸ்டாப் பண்ணிட்டு, "இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து, "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "ஏன்னா எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இடையில டிவோர்ஸே வாங்கல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, "ஏன் இந்த காருக்குள்ளேயே நீ பிரெக்னன்ட் ஆயிடுவேன்னு உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின், "இந்த பேச்ச நீங்க எப்பதான் ஸ்டாப் பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா போலீஸ் வராங்க. ஹீரோவோட ஐடி கார்ட்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், "ஏற்கனவே லேட் ஆச்சு. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, "நீ என் கூட ஸ்டே பண்றத பத்தி யோசிக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, "இந்த மாதிரி கார்ல நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா இருக்கிறத நான் வந்து விரும்பல" அப்படின்னு சொல்றா. இப்படி ஏதோ ஒரு வேகத்துல வார்த்தைய விட்டுடுறா. அதுக்கப்புறம் தான் அவ என்ன வார்த்தை பேசினா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கறா. "ஐயோ! என்ன பேசியிருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து திட்டிக்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, "சரி அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவா?" அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, "ஃபர்ஸ்ட் நான் சொன்னத வந்து செய்யுங்க" அப்படின்னு சொல்றா. அதாவது வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வீட்ல ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு திருப்பி திருப்பி ஹீரோ பேசினது தான் ஞாபகம் வருது. ஸோ அதனால இதுக்கு மேலயும் இங்க ஒர்க் பண்ணா சரிப்பட்டு வராது. நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது என்ன நீங்க வேற பக்கம் மாத்திடலாம்ல" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, "அதெல்லாம் முடியாது. நான் அப்படிதான் 2 அசிஸ்டன்ட் வச்சுப்பேன்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினோட ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆக ஆரம்பிக்குது. இத ஹீரோ நோட் பண்ணிட்டு, "உன்னோட ஃபேஸ் ஏன் ரெட் ஆகுது?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "ஏற்கனவே என்னோட ஆஃபீஸ்ல எல்லா பக்கமும் ஏசி இருக்கு. அந்த ஏசி நல்லாவே ஒர்க்கும் ஆகுது. அப்படி இருக்கும்போது உன்னோட ஃபேஸ் ஏன் இப்படி ரெட் ஆகுது?
அது மட்டும் இல்லாம நானும் ரொம்ப நாளா உன்னை நோட் பண்றேன். நீ எப்பல்லாம் வந்து என்ன பாக்குறியோ அப்பெல்லாம் நீ வந்து ஹாட் ஆக ஆரம்பிச்சிடுற அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சமாளிக்கிறா. ஆனா ஹீரோயினோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு நேத்து நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட் நடந்ததை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போக சொல்லிடுறானா. அதனால ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறா. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹீரோ கிட்ட வந்துட்டு எனக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அங்க போய் நீ பேசு. அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிடுறான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சியா, நான் அதுக்கெல்லாம் விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வேணும்னே ஓவர் டைம் பாக்குற மாதிரி நிறைய ஒர்க் எல்லாம் கொடுத்துடுறான். ஹீரோயினும் வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ அங்க வந்துட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீங்க தானே இவ்வளவு ஒர்க் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு நீ தானே எனக்கு 2 அசிஸ்டன்ட் தேவையில்லைன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நான் எப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணாலுமே அவங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கானா. உடனே ஹீரோயின் வந்து பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறா. அப்ப ஹீரோ வந்து நீ ரொம்பவே பிரிட்டியா கியூட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்கியே, எதுக்கு திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து வயித்துல கை வச்சு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஹீரோ வந்து ரொம்பவே பதறி போய் வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், நான் உன்னை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு வயிறு வலிக்குது, மித்தபடி ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. அப்ப அவளோட பேண்ட் டர்ட்டியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினோட ஹிப்ல வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனேயே ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன எதுக்காக லேட்டா வந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் ஏன் லேட்டா வரேன் அப்படிங்கறதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இவனுக்கு வந்து கடுப்பாயிடுது. அவ இடுப்புல கட்டியிருக்கிற ஹீரோவோட கோட்டை பார்த்துட்டு இது வந்து யாரோடது, யார்கிட்ட வந்து நீ க்ளோஸா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கடுப்பாயிட்டு இத பத்திலாம் கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ என் பக்கத்துல கூட படுத்தது கிடையாது. நீ கீக்கிய தானே ட்ரூவா லவ் பண்ற, நீ அவ கூடயே போக வேண்டியதானே, எதுக்கு வந்து என் கூட இருக்க, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு ஏற்கனவே அவளுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, அதனால நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கீகி கிட்ட இருந்து கால் வருது. இவனும் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், நீ கொஞ்ச நாள் வந்து லீவ்ல இருந்துக்கோ, ஆனா திருப்பியும் வரும்போது என்னோட அந்த ஜட்டியும் கோட்டையும் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோட்டை கிளீன் பண்றதுக்கு வெளியே குடுத்துடுறான். அந்த ஜெட்டிய மட்டும் நம்மளோட கையில துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில துவைச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோனுக்கு ஒரே ஹீரோவோட ஞாபகம் தான். அப்பன்னு பார்த்து திடீர்னு ஹஸ்பண்ட் வேற உள்ள வந்துடுறானா. இத பார்த்த ஹீரோயின் வந்து பதறி போய் அந்த ஜட்டிய வந்து பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறா. அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல அதுக்கு வந்து ரெடி ஆகு அப்படின்னு சொல்றான். அதாவது கீகியோட கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஹீரோனுக்கு கடுப்பு தான் வருது. அந்த வீட்ல இருந்து யாருமே என்ன கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு இந்த கார்டுல இருக்கிற காசை டௌரியா உன்னோட வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னா உன்னை மதிப்பாங்க தானே, இப்போ வந்து உன்னோட பிரச்சனை தீர்ந்து போச்சுல, நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோனும் அந்த கார்டை வாங்கிட்டு ரொம்பவே கடுப்பா அந்த ஜட்டியை வந்து துவைக்க ஆரம்பிக்கிறா. அதுல அந்த ஜட்டி கிழிஞ்சே போயிடுது. அதனால சரி இதுக்கு மேல வேற வழி கிடையாது, நம்ம புதுசே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சைஸ் பிராண்ட் எல்லாம் கேக்குறா. இப்ப ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் துவைக்கும்போது ஜட்டி வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட சைஸ் பிராண்ட் எல்லாம் வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்குல்லன்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகே தான் அப்படின்னு சொல்றாளா. அதனால ஹீரோ வந்துட்டு அப்படின்னா சரி நீ நாளைக்கு வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்ல என்னால நாளைக்கு வர முடியாது, நாளைக்கு என்னோட சிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உனக்கு நாளைக்கு தானே கல்யாணம்னு கேட்கும்போது அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். உடனே இவன் வந்துட்டு அப்படின்னா சரி அதுக்கான இன்விடேஷன் கார்டு வந்து எனக்கு அனுப்பி வை, நானும் அதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட மனசுக்குள்ள நாளைக்கு அவளோட புருஷனை மீட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் வெட்டிங் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. கீகி கிட்ட கீகியோட அம்மா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. சுத்தி எல்லா ரிலேட்டிவுமே இருப்பாங்களா. அப்போன்னு பார்த்து ஹீரோ வர உள்ள வரான். ஹீரோனுக்கு இதை பார்த்ததும் ரொம்பவே பதட்டமா போயிடுது. என்னடா இது, ஒரே இடத்துல 2 பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி
அவ யோசிக்கிறா. இதுக்கப்புறம் இந்த மூவில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ண போற அந்த பார்ட் 2 உங்களால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.